ஆனால் மாதவா, காரியபந்தம் நிச்சயம் என்றால் உலக வாழ்வை தியாகம் செய்து துறவரம் மேற்கொள்ளலாம் அல்லவா? அந்த எண்ணத்தினால் விளைந்த விளைவுதான் இந்த யுத்தம் என்று உணர்வாய். சிந்தித்துப் பார். சத்வ குணங்கள் அனைத்தும் நிறைந்த தர்மத்தை பற்றி அறிந்தோர் கர்மத்தை விட்டு விலகுகையில், அதர்ம எண்ணம் கொண்டோர் கரங்கள் அகிலத்தை எரிக்கத் துவங்குகிறது. அன்று பிதாமகர் தனது சுகத்தை தியாகம் செய்யாது இருந்திருந்தால் அதர்மத்தின் கரம் இன்று ஓங்கி இருக்காது. அன்று உனது தந்தை துறவரத்தின் வழி செல்லாது இருந்திருந்தால் உன் தமையரான தர்மசீலர் யுதிஷ்டர் என்று அரசாண்டிருப்பார். அவரது ராஜ்ய பிரஜைகளும் அவரால் தர்ம ஞானத்தை பெற்றிருப்பார்கள். வேதனை தரும் செய்தி ஒன்றை கூறுகிறேன் கேள். சத்வகுணம் நிறைந்தவர்களால் மட்டுமே அகிலமானது நன்மையை பெறும். ஆனால் அவர்கள் அனைவரும் துறவரம் வழி செல்கின்றனர். நதியின் நீர் ஆவியாகி இல்லாமல் போனால் மீதமிருப்பதென்ன? பயனற்ற சேறு மட்டுமே மிஞ்சும். அதுபோலவே சத்வகுண ஞானிகள் அகிலத்தை தியாகம் செய்து விலகிச் சென்றால் தமஸ் குணமானது நிறைந்த அதர்மிகள் அகிலத்தில் நிறைந்து விடுகின்றனர். அதனால் அகிலத்தில் பாவமும் அதர்மமும் தழைக்கிறது. அந்த விசித்திர நிலை உருவாகும் போது கர்மயோகி அகண்ட அகிலத்தை காக்க முன் வருகின்றார். ஒரு கர்மயோகி பலன்கள் ஆசைகளை தியாகம் செய்வார், ஆனால் கர்மங்களை தியாகிக்க மாட்டார். அவரை இந்த அகிலத்தில் வாழ்கின்ற சந்நியாசி எனவும் கூறலாம். நற்காரியங்களைச் செய்பவர், அதன் பலன்களை புறக்கணிப்பவர். கர்மயோகி தான் ஈன்றவரிடத்திலோ உறவினரிடத்திலோ தன் பிரஜைகளிடத்திலோ எந்தவித வேண்டுதலையும் முன்வைக்க மாட்டார். துறவரத்தின் பலன் ஒன்றினை மட்டுமே அவர் பெறுவார். ஆனால் அகிலத்தில் பலனை எதிர்பாராத பணிகளைச் செய்வார்.